July 20. First time ever in Indian history, youngsters are saying that education system எதிர்த்து இவ்வளோ பெரிய ஒரு massive protest. Hats off guys. And government, seriously, is this a way you fight against a peaceful protest? எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் பீஸ்ஃபுல்லாக 10,000 கணக்கான யங்ஸ்டர்ஸ் கூடியிருந்த இடத்துல டியர் கேஸு, வாட்டர் கேனியன்ஸு, ஜாமர்ஸு, லத்தி சார்ஜ், சீரியஸாக அண்ட் பார்லிமெண்ட்டை உள்ளே என்ட்ரானா சுடுறதுக்கு ரெடியாக போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஆர் வெயிட்டிங். தே ஆர் ரெடி டு ஃபயர். இவ்வளோ அமைதியாக பண்ண ப்ரொட்டஸ்ட்டை ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இப்படி தான் எதிர்க்குமா? ஸோ பயப்படுவீங்களா? இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து எல்லாத்தையும் மாற்றிடுவோங்க. அண்ட் யூ நோ வாட், எத்தனை காக்ரோச்சஸை நீங்கள் சைலன்ஸ் பண்ணுவீங்க? எத்தனை காக்ரோச்சஸை கொல்ல முடியும் உங்களால்? ஆர்டிகல் 19 subclause 1 subsection A படி we have the right to freedom of speech and expression. ஆனால் இன்றைக்கி இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு, எதுவும் வெளியே வர விடாமல். எவ்வளோ க்ளோஸ் பண்ணுவீங்க? சரி, எல்லாத்தையும் சைலன்ஸ் பண்ணுங்கள். ஆனால் எங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸை, உண்மைக்காகவும் எங்களோட நீதிக்காகவும் நாங்கள் போராடுற இந்த போராட்டத்தை உங்களால் எப்படி அடக்க முடியும்? We will keep coming. And you know what? இதே காக்ரோச்சஸ் தான் ஓட்டும் போடணும். இன்றைக்கி ஒரு வேளை உங்களில் வியூவர்ஸ் யாருக்காவது டவுட் இருக்குது, இப்போ என்ன தான் நடந்துகிட்ருக்கு, அபிஜித் சார் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபிஜித் சாரையும் வந்துட்டு ரிமாண்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த வீடியோவும் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இன்றைக்கி ஒரு ஆட்டோக்ராட்டிக் கவர்மெண்ட்டாக செயல்பட்டுருக்குங்கிறத தாண்டி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை.